Hello friends, welcome to Vidissamayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா Veg Manchurian. இங்க ஒரு பாத்திரத்துல இங்க நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா carrot, capsicum, beans, cabbage, 4 வெஜிடபிள்ஸ் நான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ நீங்க அதெல்லாம் இதல எடுத்துக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி எவ்வளவு தூரம் உங்களால ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் corn flour. இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் வந்து இதுல நான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம். இதுல தண்ணி ஊத்திடாதீங்க. ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸை நல்லா mix பண்ணிட்டு ஏன்னா அதுல இருக்கிற தண்ணியே சரியா இருக்கும். பத்தலைனா தண்ணியை வந்து கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். நான் இத தண்ணி எதுமே நான் சேர்க்கல. அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற தண்ணியிலே தான் வந்து இத நான் வந்து mix பண்ணிருக்கேன். இப்போ இத வந்து ஷேப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கணும். இத நீங்க எந்த ஷேப்ல வேணா நீங்க இத வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கலாம் இல்லனா வந்து நீளமா நீங்க பண்ணிக்கலாம். ஷேப் வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ இத நான் ஷேப் பண்ணிட்டு இத நான் காட்றேன். இப்போ இத இந்த மாதிரி நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல வந்து இத நீங்க இது பண்ணிக்கலாம். நான் பால்ஸ் கொஞ்சம் பண்ணிருக்கேன். இப்போ கடாயில எண்ணெய் வச்சிட்டு நம்ம இத ஒவ்வொண்ணா போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இத ஃப்ரை பண்ணி எடுக்கறப்போ அடுப்பை மீடியம்ல வச்சிட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏனா ரொம்ப ஃபுல்லா அடுப்பு இருந்ததுன்னா மேல பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆயிடும். உள்ள வந்து குக் ஆகாம இருக்கும். அதனால மீடியம்ல வச்சிட்டு இத பொறுமையா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத எடுத்துறலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு. இதுல காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நான் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதுல ஒரு தக்காளி பழத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி பழம் இதில் ஆட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த வெஜ் பால்ஸ் நம்ம செய்கிறப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே க்ரீன் சில்லி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் மட்டும் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்து ஒரு 4-5 செகண்ட் வதக்கிட்டு இப்போது இதில் நான் இங்கே ரெட் சில்லி சாஸ் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். வினிகர் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், கெச்சப் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இதை 1 நிமிஷம் கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து நம்ம அந்த வெஜ் மஞ்சூரியன் பால்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு வெஜ் மஞ்சூரியன் ட்ரை தான் செய்கிறேன். அதனால நான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு
ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் வெஜ் மஞ்சூரியன் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.